இன்றைக்கி நெத்திலி மீன் சுக்கா மாதிரி செய்யலான்தாங்க. நெத்திலி மீனில் வந்து முள்ளெல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நம்ம இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். எண்ணெய் கொஞ்சம் உண்டனா ஊற்றுனீங்க அப்படின்னா மீன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கறி மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக இப்போ 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து நல்லா இதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம முள் இல்லாமல் எடுத்து வச்ச நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். நெத்திலி மீனை வந்து சேர்த்தோன்னையுமே வெந்துருங்க. ஒரு 2 பெரட்டுனாவே போதும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான் இதோட இது, டக்குனுமே குக் ஆயிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு டக்குன்னே வந்துடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடலாம். இது வந்து இந்த மீன் மட்டும் இல்லை, நம்ம ஈஸியாக முள்ளெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம மல்லித்தழையெல்லாம் சேர்த்து மல்லித்தழை சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மட்டனு, சிக்கனு இதில் மட்டும் இல்லாமல் நம்ம மீன்லேயும் வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சுக்கா மாதிரி ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நல்லா இருந்தனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேங்க. பாய்.